ஏலியன் படத்தோட அடுத்த ஃப்ரான்ச்சைஸில் வரான ஏலியன் ரெசரக்ஷன் கிட்டத்தட்ட ஏலியன் 4 தான் இந்த படத்தோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது ஏலியன் வரிசையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4வது படம். அந்த ஒரு ஏலியன் ட்ரையாலஜி முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் அந்த ட்ரையாலஜி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து ப்ரீவியஸ் 3 படத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சுமாரான படம் தாங்க. தேர்ட் பார்ட் மாதிரி இதுவும் கொஞ்சம் சுமாராக போயிடுச்சு, கொஞ்சம் ரொம்பவே சுமாராக போயிடுச்சு. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா பேக் டு த ரூட்ஸ்ன்ற மாதிரி பழைய கான்செப்ட்கே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி எல்லாம் ஸ்பேஸ்ஷிப்பில் மாட்டி பிளானெட்டில் போய் மாட்டி ஏலியன் கிட்ட தப்பிப்பாங்க, எக்ஸாக்ட்லி அதே கான்செப்டை திரும்ப இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரியான ஒரு ஷிப்பு, அதே மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஏலியன் வந்துருச்சு, அதை பார்த்தீங்கன்னா எடுத்து தடுக்கிறதுக்காக ஒரு கும்பல், அவங்க எப்படி தப்பிச்சாங்க, அதே கதை, அதே டெய்லர், அதே வடகன்ற மாதிரி அதே கதையாக தான் இதுவும் வந்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்த 3 ஏலியன் படமுமே ஆஸ்காருக்கு நாமினேட் ஆச்சு. பட் இந்த படம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகலை. அந்த அளவுக்கு தான் இந்த படமே இருந்துட்டு இருக்கு. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஓகேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துட்டு இருக்கோம். பட் மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக அது நடக்க மாதிரி தோணாது. ஏன்னா இந்த படமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் முழுக்கவே வந்துட்டு உங்களுக்கு அந்த பழைய படம் பார்த்த ஃபீலே தான் கொடுக்கும். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த பழைய படங்கள் என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் தான் இந்த படத்தில் நடந்துட்டு இருக்கோம். நீங்கள் என்னென்னலாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே தான் நடந்துகிட்டு இருக்கோம். அண்ட் அட்லாஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஏலியன் ஹியூமன் ஹைப்ரிட்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு இந்த தாய் பாசம் அம்மா பாசம்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கான ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கல. லைக் அது டக்குன்னு முடிஞ்சு போச்சு. அதுக்கூட பெருசாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபீல் பண்ண முடியல. அதோட எக்ஸ்பிரஷன் மூலமாக ஐ மீன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் எஃபெக்டாக அதுக்கு எக்ஸ்பிரஷன் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் ஏதோ 1-2 இடத்துல பார்த்தீங்கன்னா அதை தூக்கி காட்டுதே தவிர மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அது பெருசாக ஃபீல் ஆகலை அப்படின்றது தான் ஒரு உண்மை. பட் ஓவரால் பார்க்கும்போது சரி ஓகேப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அந்த படமே உங்களுக்கு கொடுக்கும். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆக்சுவலி யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஷ் வீடன் தான். ஜோஷ் வீடன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிரிப்ட் ரைட்டர் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி, ஐ மீன் 3வது பார்ட் அது 1992 ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நடுவில் எகைன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் போயிருந்திருக்கு. அப்படி எல்லா ஸ்கிரிப்ட்டும் போய் தான் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிஜிஎல் இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமெட்ரானிக்லாம் யூஸ் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தான் ஜுராசிக் பார்க் கூட வந்துச்சு. ஜுராசிக் பார்க்கில் இந்த சிஜி அப்புறம் அனிமேட்டர் அந்த அனிமெட்ரானிக்ஸ் எல்லாம் கலந்து ஒரு கரெக்டாக பிளட் பண்ணியிருப்பாங்க. அதே ஒரு டெக்னிக் தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏலியன்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஹைப்ரிட் ஏலியன்லாம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு அனிமெட்ரானிக் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஏலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சிஜிஐ பண்ணியிருந்திருக்காங்க. பல இடத்துல சிஜிஐ கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா பெருசாக எப்படி சொல்கிறது நல்லா இருக்காது, உண்மையை சொன்னால் தான் கொஞ்சம் டெர்பிளாக தான் இருக்கும். பட் ஓவரால் பார்க்கும்போது அந்த டைமில் இந்த படத்துக்கு எவ்வளோ தான் பண்ண முடியுன்ற மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டார்டிங்கே ரிப்ளி தான். ரிப்ளியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை க்ளோன் மாதிரி ஆக்கியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரிப்ளி ஃபேஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் சிகோனி வீவரோட அந்த ஒரு டீனேஜ் ஃபோட்டோ தான். அந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து இந்த கேரக்டருக்கு மாடலிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது 8வது க்ளோனாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரிப்ளியை வந்துட்டு க்ளோன் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பழைய ரிப்ளி ஏலியன் 3 பார்ட்டில் செத்தாங்களே அவங்களோட அந்த பாடி எடுத்து அதில் அந்த பாடியோட ஒரு டிஎன்ஏவை மட்டும் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா க்ளோனிங் பண்ணியிருக்காங்க. க்ளோன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதை உருவாக்கியிருந்திருக்காங்க. 7 தடவை பண்ணியிருந்திருக்காங்க. 7 தடவை பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகி போய் 8வது டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே சக்ஸஸ் ஆகி இந்த பாடி கிடச்சிருந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலி நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். லைக் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா போகும்போது I7 போட்டிருக்கோம், இவங்க உடம்புல 8 போட்டிருக்கோம். உள்ள போய் பார்த்தா கிட்டத்தட்ட 7 க்ளோன்ஸுமே காட்டியிருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா பயங்கர டெர்பிளாக இருக்கும். 7வது அதை விட மோசமான இருந்துட்டு இருக்கோம். என்னை கொண்டுடுன்னு கெஞ்ச அதுக்கப்புறம் தான் தான் போட்டு தள்ளியிருப்பாங்க. இந்த 8வது க்ளோன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கும். அண்ட் அந்த க்ளோனோட உடம்புல தான் அந்த ஏலியன் குயினியுமே எடுத்துருந்துருப்பாங்க. வச்சு ரிசர்ச் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. பட் லேட்டராக பார்த்தீங்கன்னா அது இந்த ஷிப்புக்குள்ளேயே முட்டையை போட்டு நிறைய குட்டியெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். அது கம்ப்ளீட்டாக வேறு. அண்ட் அதோட டிஎன்ஏவால் தான் இந்த டிஎன்ஏ இதோட கலந்து அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் ஹியூமன் ஹைப்ரிட் பிறக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் ரிப்ளி பார்த்தீங்கன்னா என்னதான் க்ளோனாக இருந்தாலும் ஒரு சின்ன பிறந்த குழந்தை மாதிரி தான். பட் அவங்களுக்கு பழைய நினைப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அண்ட் ஒரு டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணோட ஃபோட்டோவை காட்டி இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க லைட்டாக கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தெரியும். அண்ட் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க. அவங்க பொண்ணாக நினச்சி வந்த ஒரு தத்தெடுத்த பொண்ணு மாதிரி அந்த நியூட்டன்ற பொண்ணுமே பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வருத்தத்தில் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரிப்ளி காட்டுற ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி இருக்கும் பேக்ரவுண்டில். என் அம்மா வந்துட்டு இந்த உலகத்தில் வெறும் மான்ஸ்டர்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது பொய், அதெல்லாம் உண்மையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த நியூட்டன்ற பொண்ணுமே அதை தான் அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ரிப்ளிகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. லைக் இந்த உலகத்தில் மாஸ்டர்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் இருக்குது, அது இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டரில் ஒரு சிந்தட்டிக் வந்திருக்கும். அதோட பேர் தான் கோல். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா செத்துட்டா தான் நினச்சி அதுக்கப்புறம் ட்விஸ்ட் அடிச்சு ட்விஸ்டான மாதிரி திரும்ப ரீவிசிட் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தட்டிக் தான். இந்த ஏபிசிடி வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது பார்ட்டில் இந்த கேரக்டருக்கு கோல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிந்தட்டிக் பேர் பிஷப், ஸோ BA, இப்போ இதோட பேர் கோல். அண்ட் ரிப்ளி பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்துட்டு அவங்க கூட சண்டை போட்டுருப்பாங்களே அந்த சமயத்தில் ஒருத்தன்
பார்த்தீங்கன்னா ரிப்ளியோட மூக்கிலே அடிச்சு மூக்கில் வந்து ரத்தம் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்ஸ்லாம் கூட ரிப்பி மூக்கில் அங்கங்கே ரத்தம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஃபோர் ஷேடிங். இதுக்கு முன்னாடி வந்த 3 பார்ட்லேயும் சரி, இந்த 4வது பார்ட் எல்லா பார்ட்லையுமே ரிப்ளியோட மூக்கிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். அண்ட் இந்த படத்தில் அந்த பிளட்ல ஒரு சின்ன வித்தியாசமான விஷயம் இருக்கும். லைக் அந்த பிளட் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸோட பிளட் மாதிரி கொரசிவாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஏலியன் உடம்புக்குள்ள வளர்ந்துச்சுல, அதோட டிஎன்ஏ லைட்டாக மிக்ஸ்அப் ஆனதுனால இவரோட ரத்தமுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹார்ட்ன்றதை விட அந்த அரிக்கிற தன்மை இருக்கும். அந்த ஏலியன்ஸோட பிளட் மாதிரி இவளோட பிளட்டுமே லைட்டாக ஆசிட் ஆக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் லாஸ்ட்டில் அந்த கிரியேச்சரையுமே கொண்டு வந்துருப்பா. கிரியேச்சர்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த ஹைப்ரிட் கிரியேச்சர் இருக்குல்ல, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மாதிரி உருவாக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். சிலந்தி மாதிரி ஒரு டைப்பில் பின்னாடி மேண்டிபிள்ஸ்லாம் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டாக உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிகர்னி வீவரோட ஃபேஸையே அதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தள்ளி விட்டு இல்லை அதெல்லாம் வேணாம், இது இப்படியே இருக்கட்டும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஷாட்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பைடர் ஒருத்தர் ஷூட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான். அண்ட் அந்த லாஸ்ட் கிரியேச்சரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ காட்டுறாங்களோ ஒரு ஷாட்டு, அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அனிமேட்ரிக் ஷாட்டு. அது பிச்சுக்கிட்டு வருது. இது வரைக்கும் இந்த கிரியேச்சர்ஸ்லாம் முட்டைக்குள்ளே தான் வெளியே வரும். இது ஒன்று தான் டேரெக்டாக குட்டி போகிற மாதிரி அப்படியே வெளியே வந்திருக்கு. அந்த கிரியேச்சர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிமேட்ரானிக்கில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த ஸ்பேஸ்ஷிப் சீன்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிஜியாக மாற்றிருக்காங்க. அதுவும் அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து பிச்சுக்கிட்டு போகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். அதெல்லாம் சிஜியை தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சுத்தமாக நம்ப முடியாது தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா காட்டியிருந்திருக்காங்க. ஸோ பார்த்து தான் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம டியூக்கோலாம் நடிச்சிருக்காருங்க. டியூக் அந்த சீன் வந்திருக்காரு பாருங்க. எப்பா பிரேக்கிங் பேட் இதுக்கப்புறம் தான் சான்ஸ் கிடச்சிது அப்படி மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க பூமிக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துருப்பாங்க. பூமியே ஏதோ ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்டு மாதிரி இருந்துகிட்ருக்கோம். அங்கே லாஸ்ட்டாக ஐஃபில் டவரை காட்டி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் ஒரு ஃப்ரெஞ்சு. ஸோ ஐஃபில் டவரை காட்டி முடிச்சிருக்காப்புல போல். அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொன்னது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா? அதை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.